சிக்கன்ல 65 குழம்பு எத்தனை நாளைக்கு தான் செய்வீங்க? ஒரு நாள் இந்த KFC சிக்கனை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒரு பவுல்ல மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு முட்டைய உடைச்சி ஊத்தி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். எப்பவும் 65க்கு கட் பண்றதை விட கொஞ்சம் பெரிய பீஸா போட்டுக்கோங்க. மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இத ஃப்ரிட்ஜ்ல நான் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். மினிமம் அரை மணி நேரமாவது வைக்கணும். ஒரு பிளேட்ல 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளோர், மிளகாத்தூள், கூடவே உப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல 3 முட்டைய உடைச்சு ஊத்திக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த சிக்கனை எடுத்து அந்த முட்டையில நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நம்ம கோட்டிங்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன்ல மாவு ஒட்டியும் ஒட்டாத மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பாக்குறதுக்கு இந்த மாதிரி கிராக்ஸோட இருக்கணும். அப்பதான் எண்ணெயில போடும்போது மொறு மொறுன்னு வரும். நான் 2 லெக் பீஸையும் அதே போல கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா காஞ்ச எண்ணெய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த 2 லெக் பீஸையும் அதுல போட்டுக்கலாம். இப்ப ஃப்ரை பண்ணா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். 10ல இருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப சாஸும் மயோனஸும் வச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. KFC ஸ்டைல் சிக்கன் பர்கர் ஒன்ஸ் ட்ரை பண்ணா வீட்ல இதை செய்யாம இருக்கவே முடியாது. மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தண்ணி விடாம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலும்பு இல்லாம சிக்கன் பிரஸ்ட் கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மசாலா ஃபில் ஆகுற மாதிரி நல்லா 2 பக்கமும் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். மினிமம் 1/2 hour, மேக்ஸிமம் 2 hours இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். பிளேட்ல மைதா, கார்ன்ஃப்ளோர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டைய உடைச்சி ஊத்தி கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பீஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர்ல டபுள் சைட் கோட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையில மூழ்க வச்சு திரும்பவும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான். நான் இன்னொரு பீஸையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 10ல இருந்து 12 நிமிஷத்துல இது நல்லா வெந்துடும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிறிஸ்பியான சிக்கனை தான் நம்ம பர்கருக்கு பேட்டியா யூஸ் பண்ண போறோம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம பர்கர் பண்ணை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல பர்கர் பண்ணை ஒரு சைடு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மயோனஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பர்கர் சாஸா யூஸ் பண்றேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ லெட்யூஸை கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பேட்டியை வச்சுக்கலாம். சிக்கன் மேல மயோனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மேல மயோனஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ரவுண்ட் ஸ்லைஸா கட் பண்ண டொமேட்டோஸ், அப்புறம் ஆனியன் ரிங்ஸ். இதுக்கு மேல நான் கேப்சிகமும் வச்சுக்கிறேன். நீங்க ஆனியன் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சீஸை நான் வச்சுக்கிறேன். டபுள் சீஸா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னும் சீஸியா இருக்கும். இப்போ மஸ்டர்ட் சாஸை மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மஸ்டர்ட் சாஸ் அதிகமா யூஸ் பண்ணா கசப்பாகும். ஸோ லைட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து சீஸ் மேல வச்சா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தவா மேல ஸ்டீல் பிளேட் வச்சு இதை அது மேல வச்சு நான் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஓவன் இல்லாதவங்க இது போல ட்ரை பண்ணுங்க. 3 to 5 minutes தவால விட்டீங்கன்னா நல்லா சீஸ் மெல்ட் ஆயிடும். இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாமா? அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. உங்க வீட்டில் குழந்தைங்க பர்கர்னு கேட்டா இது கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. அப்புறம் என்ன, சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதான்.